வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்த ஒரு ஆய்வு. ஏன் ஆய்வு செய்ய வேண்டும்? 2026 தேர்தல் வரப்போகிறது. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் 20 மாதங்கள் வேண்டுமானால் இருக்கலாம். ஒரு வருடமும் சில மாதங்கள் மட்டுமே பாக்கியிருக்கின்றன. இந்த மீதம் இருக்கிற காலங்களுக்குள் இவர் இதுவரை ஒரு வருடம் சில மாதங்களுக்காக நம் பாக்கியிருக்கு, மீதம் இருக்கிறது. ஆனால் இவர் இதுவரையிலும் 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள், தோராயமாக 4 ஆண்டுகளில் இவர் தன்னை நிரூபித்த தலைவராக நான் அறியவில்லை. ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டும். அவருடைய நேர்மை குறித்து எனக்கு கருத்தில்லை. காரணம், அவர் நேர்மையாக இருக்கிறாரா இல்லையா என்பது அவரிடம் நான் ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களோ இல்லை தொடர்புகளோ இருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். ஸோ அதை சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது, இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரங்களை குறித்த அவருடைய பார்வை, ஆட்சி அதிகாரங்களை குறித்த அவருடைய செயல்பாடு, இதை என்னால் சொல்ல முடியும். அந்த சொல்வதற்கான அத்தனை தகுதியும் எனக்கு இருக்கிறது. நானும் வாக்காளர். இவர் வர வேண்டும் என்று நான் வாக்களித்தோனோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் தன்னை நிரூபிக்கக்கூடிய முதல்வராக இவர் இருக்கிறாரா என்றால் இல்லை. எப்படி? அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்தித்து சிறப்பான திட்டங்கள் தீட்டுவனே சிறந்த தலைவர் என்று நான் நினைக்கிறேன். அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு, அந்த அரசியலமைப்பு சட்டங்கள் திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு திட்டங்களை தீட்டுபவராக, ஒரு திட்டங்களை உருவாக்குபவர்களாக, பெரும் திட்டங்களை நிறைவேற்றும் சக்தி படைத்தவராக, தனக்கு பிறகும் தன்னுடைய அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் அதை எடுத்து செல்லும் அளவுக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்குவதாக அவர் இருக்க வேண்டும். ஆனால் ரெண்டு மூன்று இடத்தில் இல்லை. அவர் எப்படி இலவசங்களை கொடுத்து மக்களை கவர்வது என்பதில் நிபுணர் அல்ல. அவர் தந்தை வழியில் அவர் இருக்கிறார். இன்னும் ஒரு அபாயகரமான மோசமான ஒரு உதாரணம் என்னவென்றால், இதே வழியில் தான் இவர் தனையனும் வருகிறார். அதற்காக அப்பா வழியை விட்டுவிட வேண்டும், தன்னையின் வேறு வழியில் செல்ல வேண்டும், நான் அப்படி சொல்லலை. இவர்கள் தலைமுறையாக இங்கு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் தமிழகம் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியான ஆரோக்கியமான பொருளாதார நிலை அடைந்து விட்டது என்று நம்மால் கூற இயலவில்லை. அப்படி இருப்பவரை எப்படி நாம் அடுத்த தேர்தலுக்கு முதல்வராக தயாராகிவிட்டார் அல்லது முதல்வராகிறார் என்று சொல்ல முடியும்? அது ஒரு சிறந்த பார்வையாக இருக்குமா? எனக்கு தெரியாது. காரணம், இவர் இதுவரைக்கும் செய்யும் திட்டங்கள், இந்த திட்டங்களின் மூலம் மக்களுடைய எதிர்காலம், நான் நிகழ்காலத்தை குறிப்பிடவில்லை. நிகழ்காலத்தில் நீங்கள் இலவசங்களை கொடுத்து கூட காப்பாற்றி விடுவீர்கள். எதிர்காலம், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன தளத்தை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? முதல்வர் இன்னும் சிந்திக்க வேண்டும். காலங்கள் சற்று இருக்கிறது. அடுத்த தேர்தல் என்றாலும் இது தேர்தலுக்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் உங்கள் எதிர்கட்சியாக இருப்பவர் வரும்போதும் இவரால் முன்னேறிவிட மாட்டோமா அல்லது இவரால் முன்னேறிவிட மாட்டோமா என்று ஏக்கத்துடன் மாற்று ஏதாவது இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு தான் மக்கள் இருக்கிறார்கள். உங்கள் திறமையான ஆட்சியினால் நீங்கள் இந்த முறை ஆட்சி பிடிக்கவில்லை. எதிர்கட்சிகளுடைய தோல்வியினால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். தோல்வி என்றால் அவர்கள் தோற்பதற்கு தயாராக இருப்பது போலவே ஒற்றுமை இல்லாமல், எந்த பலமும் இல்லாமல் வந்தார்கள். அதில் தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், உங்கள் திறனை கொண்டு அல்ல. தொடர்ந்து இன்னும் இருக்கும் காலங்களுக்குள் சிறப்பான திட்டங்களை வெளிப்படுத்தினால் நிச்சயம் அடுத்த முதல்வராக உங்களை சிந்திக்கலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.